யாரும் போகல, யாருமே போகல, யாருக்கும் போடலை. அதனால தெரியல. நான் தான் இருக்கேன், இங்கே தான் இருக்கேன். முடிய போதுன்னு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டா தான் முடிஞ்சிடும். ஆமாம் வாங்கிக்கலாம். சரி, ஓகே வாங்கிக்கலாம். நான் கிளப்புக்கு வந்து அந்த பிரச்சனை. ஓகே मोबाइल सर सेलफोन कीला सर हाँ अपने फोन 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 सर कीला करें सर சார் வீடியோ எடுக்கிறீங்களா ஃபோட்டோ எடுக்கிறீங்களா சார் அவர் என்ன சொல்லுவார் இறங்கலாம் போது சொல்லுங்க சார் 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 மொபைல் எடுங்க சார் ஐயோ பா போதுண்ணா சரவணா ரெண்டு பல்கலைக்கழகங்களும் ப்ரொஃபஸராக வந்திருக்காரு. உலகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களில் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், 3ஆவது ஸ்டூடெண்ட்ற மாதிரி ஒரு குறிப்பு சொல்லுது. அப்படியேப்பட்டவர் பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட விருதுகளை வாங்கி இருந்தாலும் அவர் என்னடானாக்கா அவர் சொல்கிறார், ஆய்வறிக்கை சொல்கிறாரு, பல நாட்டுடைய வளர்ச்சிக்கு நான் ஆய்வு செய்திருக்கிறேன். பொருளாதார வளர்ச்சி இந்த நாட்டுடைய அட்மாஸ்பியரை கொடுத்தா அங்கே உற்பத்தி ஆகின்ற பொருள், அங்கே விளைகின்ற பொருள், இதெல்லாம் பற்றி மட்டும் கொடுத்தாக்கா அந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி 5 வருஷத்தில் எப்படி இருக்கும், 10 வருஷத்தில் எப்படி இருக்கும், 15 வருஷத்தில் இருக்கும், 20 வருஷத்தில் எப்படி இருக்கும்போதை நான் அந்த நாட்டுக்கு டிபிஆர் போட்டு கொடுத்துருவேன். அப்படியேப்பட்ட நான் உலகத்தில் பல நாட்டுக்கு போட்டு கொடுத்து வளர்ந்து வருகின்ற காட்சியெல்லாம் கண்ணால் பார்க்குறேன். அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் நான் இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களை ஒவ்வொரு மாநிலங்களும் பார்த்தேன். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பல மாநிலங்களுடைய பொருளாதார வளர்ச்சிகளை பார்த்தேன். அப்படி பார்க்கும் பொழுது அவர் சொல்கிற ஒரு குறிப்பு நம்ம தமிழ்நாடு கிடையாது. நீ பேசும்போது அந்த சம்பவத்தை பேசுனா அவர் தமிழ்நாட்டுக்காரர்கள் தமிழ் உணர்வோடு பேசுகிறான்னு சொல்கிறார். ஆனால் அப்படி இல்லாமல் அவர் என்ன சொல்கிறார், அமித்ஷா சொல்கிற பொருளாதார உணர்வு அவர் சொல்கிறாரு. சொல்லும்போது தமிழ்நாடுங்கிற ஒரு நாடு தனித்தமிழ்நாடாக இருந்திருக்குமே, ஆனால் உலக அரங்கில் 18வது வல்லரசாக இருந்திருக்கும் பொருளாதாரத்தில் சொல்கிறார். அப்போ நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ எந்த அளவுக்கு கல்வியில், கேள்வியில், பொருளாதாரத்தில், மருத்துவத்தில் நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம் அப்படின்றத அவர் தெளிவாக சொல்கிறார். அப்படியேப்பட்ட நாடு நம்முடைய தமிழ்நாடு. இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றுபட்ட இந்தியாவில் இருக்கணும். ஆகவே நம்முடைய பொருளாதார வளர்ச்சி ஒரு காலத்தில் பல கோணத்தில் நமக்கு குறைந்திருந்தாலும், அதுக்குரிய வரத்து நமக்கு சரியாக இல்லை இருந்தாலும், நம்ம கட்டக்கூடிய ஜிஎஸ்டிலேருந்து, நம்ம கட்டக்கூடிய வரி பணத்துலேருந்து நமக்கு சேர வேண்டிய ஈவுத்தொகையெல்லாம் வராதாக இருந்தாலும், இங்கே பேசும்போது நம்ம
வேந்தர் அவர்கள் குறிப்பிட்டாங்க. அரசில் இருக்கக்கூடியவர்களும் நம்முடைய பொருளாதார வளர்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு தரணுன்ற மாதிரி சொன்னாங்க. அதில் இருவேறு கருத்து கிடையாது. நம்முடைய தமிழகத்துடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 6.69%, 9.69% நம்முடைய வளர்ச்சி வளர்ந்திருக்கின்றது. மாண்பு தமிழக முதல்வர் எடுத்த பெரும் முயற்சி என்பது யாரும் மறந்து வரக்கூடாது. உலகம் முழு பறந்திருக்கின்ற தமிழர்கள், அங்கே இருக்கின்ற முதலீட்டாளர்கள், அதே போல் அங்கே இருக்கின்ற முதலீட்டாளர்களை அனைத்து வந்து அவர்கள் மூலம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வச்சு அந்த மூலம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பொருளாதாரத்தை வளர்ப்பது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கின்ற படித்தலைஞர்களுக்கு பணிகளை கொடுப்பதற்கான முயற்சியை பெருமளவில் எடுத்து இன்னைக்கு மகத்தான மாபெரும் காரியத்தை இன்னைக்கு செய்திருக்காங்க.